அதிமுக தேமுதிக இடையேயான கூட்டணி அமைவதில் இழுபறி நீடிக்கும் நிலையில் ஜெயலலிதா பிறந்த நாளான இன்று கூட்டணியை இறுதி செய்து அறிவிக்க அதிமுக தீவிரம் காட்டி வருகிறது. இதனிடையே தமிழகம் வரும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தேமுதிகவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக கூட்டணியில் தேமுதிகவை இடம்பெறச் செய்வதற்கு பல்வேறு கட்ட முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் தேமுதிக கேட்கும் இடங்களை ஒதுக்க அதிமுக மறுத்து வருவதால் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. தேமுதிகவிற்கு அதிமுக விதித்த கெடு முடிவடைந்த நிலையில் ஜெயலலிதா பிறந்த இன்று கூட்டணி கட்சிகளின் தொகுதி விவரங்களை அதிமுக வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் ரயில்வே நிகழ்ச்சிகள் மற்றும் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் வழங்கும் மத்திய அரசின் திட்டத்தை தொடங்கி வைக்க இன்று சென்னை வரும் மத்திய அமைச்சரும் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தை மீண்டும் சந்தித்து தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேமுதிகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையில் இழுபறி இல்லை என தெரிவித்துள்ள அமைச்சர் ஜெயக்குமார், தங்கள் கூட்டணிக்கு யார் தலைமை, கூட்டணியின் பெயர் என்ன என்பதை அதிமுக தலைமைதான் அறிவிக்கும் என கூறியுள்ளார். எந்த இழுபறியும் கிடையாது, முடிய வேண்டிய நேரத்தில் முடியும். உங்களுக்கும் அதிகாரப்பூர்வ தகவல் வரும். அதனால் லெட்ஸ் ஹோப் பாசிட்டிவ், எல்லாம் நல்லது நடக்கும். இதனிடையே 40 தொகுதிகளிலும் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்யலாம் என ஏற்கனவே அக்கட்சி அறிவித்துள்ளது. இதனால் தேமுதிக கூட்டணி அமைத்து போட்டியிடுமா அல்லது தனியாக தேர்தலை சந்திக்குமா என்ற கேள்வி அக்கட்சியின் தொண்டர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. தமிழகத்தின் பிரதான கட்சிகள் மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ள முனைப்பு காட்டி வரும் நிலையில் எந்தெந்த கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளன, யார் யாருடன் ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளனர் என்ற விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தேவப்பிரியன் வழங்க கேட்கலாம். 2019 மக்களவைத் தேர்தலுக்கான அறிவிப்பை இன்னும் தேர்தல் ஆணையம் வெளியிடல அப்படின்னாலும் தேசிய கட்சிகளும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் தங்களோட கூட்டணியை இறுதி செய்வதற்கான பணிகளில் ரொம்ப மும்முரமாகவே ஈடுபட்டிருக்காங்க. இதுவரைக்கும் யாரோட கூட்டணி அமைச்சிருக்காங்க, ஒப்பந்தத்தில் யாரெல்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல திமுக கூட்டணி யார் கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் 40 தொகுதிகளும் தங்களோட கூட்டணி கட்சியோட போட்டியிட இருக்காங்க. அதுல 2 கட்சிகளோட ஏற்கனவே ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு. ஒன்னு காங்கிரஸ் கட்சி, இன்னொன்னு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியும் சேர்த்து மொத்தம் 10 தொகுதிகள் அப்படின்னு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒப்பந்தம் கையெழுத்தாகிருக்கு. 9 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட இருக்காங்க. அதுக்கு அடுத்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 1 தொகுதி அப்படின்றது ஒதுக்கப்பட இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் 22 25 கட்சி வரைக்கும் போட்டியிட தயாரா இருக்காங்க. இது தவிர்த்து இன்னும் திமுகவுக்கு நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. அந்த கட்சிகள் எதுன்னு பார்த்தோம்னா மதிமுக, சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, இத்தனை கட்சிகள் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க ஏற்கனவே முதல் சுற்று பேச்சுவார்த்தை அப்படின்றத முடிச்சிட்டாங்க. அடுத்ததா 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை நடக்கும். அதற்கு பிறகு இறுதியாக யார் யாருக்கு இத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றது வெளிப்படையாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. சோ இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பிரதான கட்சியான அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. இந்த கூட்டணிக்கு அடுத்தது வேற யாரெல்லாம் கூட்டணியில் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதிமுகவோட பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைச்சிருக்கு. அவங்களுக்கு ஏற்கனவே கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. மொத்தம் 7+1, அதாவது 7 மக்களவை தொகுதிகளும் 1 மாநிலங்களவை பதவியும் அவங்களுக்கு ஒதுக்கப்பட இருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மேலும் 3-4 கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் 5 தொகுதிகள் அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ்க்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதிமுக என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி அப்படின்றது ஏற்கனவே நடந்துருச்சு. அதுக்கான அறிவிப்பும் வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த 4 கட்சிகளை தவிர்த்து மற்ற கட்சிகளுக்கு புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம் கட்சி போன்ற கட்சிகள் அதிமுக கூட்டணியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களும் இந்த கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மார்ச் 1ஆம் தேதி தமிழகம் பிரதமர் வராரு. அதுக்குள்ள அவர் வெளியாக வாய்ப்பு இருக்கு. 1ஆம் தேதி எல்லாரையும் மேடையில் நம்ம ஒன்னா பார்க்க முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் தன்னுடைய கூட்டணி நிலைப்பாடை இறுதி செய்யாத கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா தேமுதிக மதில் மேல் பூனையா எல்லா கட்சிகளுடையும் பேச்சுவார்த்தை அப்படின்னு நடத்திட்டு இருக்காங்க. அதிமுக ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. அவங்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய பணியில பாஜக ஈடுபட்டிருக்காங்க. அதே தருணத்தில் திமுக நிர்வாகிகளும் காங்கிரஸ் நிர்வாகிகளும் விஜயகாந்த் நேரில் சந்திச்சு பேசுறாங்க. இது எல்லாமே ஒரு ஸ்பெகுலேஷன் தான் இருந்தாலுமே கூட, ஆனால் நிச்சயமா அவங்க திமுக கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா இந்த முறை முதல் தேர்தலை சந்திக்கக்கூடிய கட்சிகள் எது அவங்க தனியாக போட்டியிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தோம் அப்படின்னா கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம் முறையா தேர்தலை சந்திக்க போறாரு. கட்சி தொடங்கி ஓராண்டு நிறைவு விழாவை இப்பதான் கொண்டாடி இருக்காரு. எனவே இந்த தேர்தல் அவருக்கு முதல் தேர்தல், மக்களவை தேர்தலை சந்திக்க போறாரு. இதுவரைக்கும் நாங்கள் யாருடையும் கூட்டணி பேசல, நாங்கள் எல்லாத்துக்குமே தயாராக இருக்கோம், தனியாக நிற்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்றது அமமுக கட்சி அறிவிச்சிருக்கு. ஏற்கனவே அதற்கான பணிகளில் அதனுடைய கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருக்காரு. அவர் இதுவரைக்கும் யாரோடையும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல, தனியாக நிற்க கூட நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏன் நம்ம டிடிவி தினகரன் பக்கத்தில் வச்சிருக்கோம் அப்படின்னா
அவர் டிடிவி தினகரனுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இவர் தனியா போட்டியிட வாய்ப்பு இல்லை, ஆதரவு தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே அறிவிச்சிருக்காங்க, நாங்க தனியா போட்டியிடுறோம், வேட்பாளர் பட்டியலை ஏற்கனவே வெளியிட்டிருக்காங்க. எனவே அவங்க தனியா நிற்கிறாங்க. 2016 சட்டமன்ற தேர்தலை எப்படி தேர்தலை சந்திச்சாங்களோ அதே மாதிரி தான் இப்பயும் தனியா சந்திக்க போறாங்க. கமல் ஏற்கனவே குறிப்பிட்டப்பட்டதான் முதல் தேர்தல் தனித்து நிற்கக்கூடிய தேர்தல் அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிருக்காரு. இதுதான் தற்போது வரைக்கும் இருக்கக்கூடிய கட்சியுடைய கூட்டணி நிலவரம். எதிர்க்கட்சிகளின் வியூகத்திலிருந்து தமிழகத்தில் ஆட்சியை தொடர்ந்து காப்பாற்றுவதற்காகவேதான் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாக அதிமுக எம்பி அன்வர் ராஜா தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு எதிராக ஒரு வியூகம் வகுக்கப்படுகிறது. அந்த வியூகம் வகுக்கப்படுகிற போது அதை தடுப்பதற்கு நாங்கள் எதிர் வியூகம் வகுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒரு அரசாங்கத்தை எங்கள் அம்மா அவர்கள் எங்களுடைய கையில் ஒப்படைத்தார்கள். அந்த அரசாங்கத்தை தொடர்ந்து நாங்கள் காப்பாற்ற வேண்டும். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியும் காப்பாற்ற வேண்டும். இது இரண்டையும் காப்பாற்ற வேண்டும். எங்கள் கொள்கையிலிருந்து கிஞ்சிற்றும் பிறழாமல், கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாமல் வைத்துக் கொள்ளப்பட்ட ஒரு தேர்தல் கால உடன்பாடுதான் இந்த கூட்டணி என்பது. தமிழகத்தில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் தேசிய அளவில் பிரதமர் மோடி தலைமையில் கூட்டணி என்றும் தமிழகத்தில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என்றும் கூறியுள்ளார். என்டிஏவா அதிமுக கூட்டணியா அப்படின்னு ஒரு விவாதம் போய்கொண்டே இருக்கிறது. எங்க போய் எங்க குழப்பலாம் அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேசிய அளவில் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தான் தலைவர். தமிழகத்தை பொறுத்த மட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பிரதான கட்சி. அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் பாஜக இடம் பெறுகிறது. இல்ல எந்த குழப்பமும் இல்லை. நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற ஜெயலலிதாவின் பிறந்த நாளில் சபதம் ஏற்போம் என்று தொண்டர்களுக்கு ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் அழைப்பு விடுத்துள்ளனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 71வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி அதிமுக தொண்டர்களுக்கு கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக கடிதம் எழுதியுள்ளனர். அதில் 1998 தேச நலனுக்காக ஜெயலலிதா அமைத்த கூட்டணி போன்று எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை அதிமுக அமைத்துள்ளது என்றும், அதிமுக எப்பொழுதுமே மாநில சுயாட்சி, மதசார்பின்மை, சமூக நீதி உள்ளிட்டவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்று ஜெயலலிதாவுக்கு சமர்ப்பிக்க உறுதி பூண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இதனை அவரது பிறந்த நாளில் சபதமாக ஏற்போம் எனவும் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் அழைப்பு விடுத்துள்ளனர். ஜெயலலிதா எதிர்த்த மத்திய அரசின் திட்டங்கள் அனைத்தும் தற்பொழுது சுதந்திரமாக நுழைந்து தமிழகத்தை சூறையாடி கொண்டிருப்பதாக அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். ஜெயலலிதாவின் 71வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஜெயலலிதாவின் வழியில் தமிழகத்தை காத்து நிற்க வேண்டும் என்று தொண்டர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தை பொறுத்தவரை தங்கள் பிரதமர் வேட்பாளர் ராகுல்காந்திதான் என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் ரஜினி மக்கள் மன்றத்தினர் திமுகவில் இணையும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பேசிய மு.க.ஸ்டாலின், ரஜினி மக்கள் மன்றத்திலிருந்து விலகியவர்கள் திமுகவில் இணையும் நிகழ்வு முக்கியமான தருணம் என்றார். என்னதான் குட்டிக்கரணம் அடித்தாலும் தமிழகத்தில் பாஜக காலூன்ற முடியாது என்றும், பாஜகவுடன் அதிமுகவினர் கூட்டணி சேர்ந்து மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு துரோகம் இழைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு இரங்கல் கூட்டம் கூட நடைபெற்றுள்ளதா என கேள்வி எழுப்பிய மு.க.ஸ்டாலின், நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டப்பேரவைக்கும் தேர்தல் வர வாய்ப்புள்ளதால் மக்கள் நல்ல தீர்ப்பை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தை பொறுத்தவரையில் பிரதமர் வேட்பாளர் ராகுல்காந்திதான் என்பதை மீண்டும் கூறுவதாகவும் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். பொறுத்தவரைக்கும் நாங்க சொல்லிட்டோம், தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நாங்க எதிர்பார்க்கக்கூடிய பிரதமர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தான். கலைஞர் எப்படி நாடாளுமன்ற தேர்தல் வருகிற நேரங்களில் சொல்லுவாரோ அந்த வழி நின்று நான் சொன்னேன். என்ன தவறு? பிரதமர் யாரெങ്കിലും சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
நம்ம சொல்லாத நேரத்துல இப்ப சொல்லிட்டோம், ஏன் சொன்னீங்கன்னு கேட்கறாங்க. இந்திய விமானத்தை பாகிஸ்தானுக்கு கடத்தப் போவதாக வந்த தொலைபேசி தகவலை அடுத்து நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்கள் உஷார்படுத்தப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து விமான நிலையங்கள் மற்றும் விமான நிறுவனங்களுக்கு 8 புதிய கட்டுப்பாடுகளை விமான போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பு விதித்துள்ளது. காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து நாட்டில் உள்ள விமான நிலையங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மும்பையில் உள்ள ஏர் இந்தியா நிறுவனத்தில் இயக்க கட்டுப்பாட்டு மையத்திற்கு தொலைபேசியில் நேற்று பேசிய அடையாளம் தெரியாத நபர் ஏர் இந்தியா விமானம் ஒன்றை பாகிஸ்தானுக்கு கடத்தவிருப்பதாக கூறியுள்ளார். புல்வாமாவில் உளவுத்துறை விடுத்த எச்சரிக்கையை கண்டுகொள்ளாததாலேயே 40 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியான நிலையில் விமான கடத்தல் தொலைபேசி அழைப்பை மத்திய அரசு எச்சரிக்கையுடன் கையாள நினைத்தது. அதைத் தொடர்ந்து நாட்டில் உள்ள அனைத்து விமான நிலையங்கள் மற்றும் விமான நிறுவனங்களுக்கு விமான போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பு உச்சகட்ட உஷார் நிலையில் இருக்கும்படி எச்சரிக்கை தகவல் அனுப்பியுள்ளது. அத்துடன் வருகை மற்றும் புறப்பாடு நுழைவாயில்களில் பாதுகாப்பை அதிகரிக்கும்படி அறிவுறுத்தியுள்ளது. மேலும் விமான நிலைய பாதுகாப்பு பிரிவு, விமான போக்குவரத்து பாதுகாப்பு குழு மற்றும் அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் 8 அம்ச பாதுகாப்பு நடவடிக்கை மற்றும் கட்டுப்பாடுகளை மேற்கொள்ளும்படி கூறி உத்தரவிட்டுள்ளது. அதன்படி விமான நிலைய கட்டடம், ஓடுபாதை உள்ளிட்ட பகுதிகளில் நுழைவதற்கு கட்டுப்பாடுகளை அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும், குண்டுவெடிப்பு சம்பவங்களை தவிர்ப்பதற்காக வாகன நிறுத்துமிடத்திற்கு வரும் வாகனங்களை முன்னிலும் தீவிரமாக சோதனையிடப்பட வேண்டும் எனவும், பயணிகள், பார்வையாளர்கள், ஊழியர்கள் மற்றும் வெளிநபர்களை தீவிரமாக சோதனையிட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் பயணிகளின் பைகள், உணவு கொண்டு வரும் வாகனங்கள், சரக்கு போக்குவரத்து பகுதி, கடிதங்கள், பார்சல்களை தீவிரமாக சோதனையிட வேண்டும் என்றும், விமான நிலையம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்களை அதிக அளவில் பொருத்தி துரித நடவடிக்கை குழு மூலம் சரக்கு போக்குவரத்து நுழைவாயில் மற்றும் வாகனங்கள் நுழையும் பகுதிகளில் சக்தி வாய்ந்த ஆயுதங்களுடன் கூடிய பாதுகாப்பை கூட்ட வேண்டும் என நிபந்தனைகளை விதித்துள்ளது. உள்ளூர் உளவுத்துறை தரும் எச்சரிக்கை அடிப்படையில் இதர பாதுகாப்பு அம்சங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் 8 எச்சரிக்கைகளை விமான போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பு விதித்துள்ளது. விமான கடத்தலில் ஈடுபட்டால் மரண தண்டனை விதிக்க 2014ஆம் ஆண்டில் சட்டம் இயற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதிய கட்டுப்பாடுகளால் விமான நிலையங்களில் பயணிகள் பல்வேறு கெடுபிடிகளுக்கு ஆளாக நேரிடும். கன்னியாகுமரி அருகே 11 பிள்ளைகளை பெற்ற தாய் 85 வயதில் நோய்வாய்ப்பட்டு ஆதரவின்றி தவித்து வருவது கல் நெஞ்சையும் உருக வைத்துள்ளது. இவர் 11 பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்களுக்காக உழைத்து களைத்த 85 வயது மூதாட்டி கோலம்மாள். பிள்ளைகளுக்காக உழைத்து ஓடாய் தேய்ந்த தாய்க்கு அவர்கள் கொடுத்த பரிசு தனிமை. குமரி மாவட்டம் மாத்தூரை அடுத்த முண்டைக்காலையைச் சேர்ந்த கோலம்மாளுக்கு 5 பெண் பிள்ளைகள், 6 ஆண் பிள்ளைகள் என மொத்தம் 11 பிள்ளைகள். 40 ஆண்டுகளுக்கு முன்பு அவரது கணவர் இறந்துவிட 11 பிள்ளைகளில் 4 பிள்ளைகளும் இறந்துவிட்டனர். மீதமுள்ள 7 பிள்ளைகளையும் திருமணம் செய்து வைத்து அவர்கள் பல்வேறு பகுதிகளில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் யாருடைய ஆதரவுமின்றி கோலம்மாள் முண்டைக்காலில் உள்ள அவருக்கு சொந்தமான சிறு வீட்டில் தனியாக தவித்து வருகிறார். முதுமையால் நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்ட அவரை ஊர் மக்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை அளித்தனர். கோலம்மாளின் ஒரு மகனிடம் தகவல் தெரிவிக்கவே அவர் தனது தாயை தன்னுடன் அழைத்துச் சென்றுள்ளார். கோலம்மாள் சேமித்து வைத்திருந்த பணம், பொருட்களை அபகரித்துக் கொண்ட அவர் தாயை மீண்டும் முண்டைக்காலில் உள்ள வீட்டில் தனியாக விட்டுவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. ஒரு மக்கள் 7 மக்கள் இருக்காங்க. பார்க்க எல்லாரும் 3 பொண்ணு இருக்கு, 4 ஆண் இருக்கு. பார்க்கலன்னு பார்க்கலான்னு ஒருத்தன் கொண்டு போனேன். என்ன துணிமணி எல்லாம் வாங்கிக்கிட்டு என்ன அனாதையாக கொண்டு போட்டுட்டு போயிட்டேன். இன்னும் அந்த நினைக்கல. எனக்கு யாரும் இல்லை. நாட்டுக்காரதான் கொஞ்சம் தண்ணி எடுக்காரதாப்பா. நான் கஷ்டப்பட்டு அப்படி கிடந்து கொலமக்காலுக்கு யாரும் இல்லை பார்க்கறதுக்கு. இருந்த வகையெல்லாம் மக்காந்து பிடிங்க எல்லாம் கொண்டு போச்சு. இப்போ கொண்டு போயிடுச்சு. அவ்வளோ 5-6 நாளுக்கு கொண்டுக்கிட்டு இங்கே கொண்டுக்கிட்டுனோம். இப்போ நாட்டு மக்கள் தான் அவ்வளோ பாக்கியது. இப்போ யாரும் தண்ணி கொடுக்கறதுக்கும் நாட்டில் எவ்வளோ இதான் கொடுக்கணும். இந்த உடையக்காரன்னா மக்கா என்ன இல்லை, 8-10 மக்கா உண்டு. ஒரு தெரிஞ்சிருந்தும் பார்க்கல. படுக்கையிலேயே இருக்கும் மூதாட்டியின் நிலையை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் 7 பிள்ளைகளையும் அழைத்து தாயை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிடக் கோரி அப்பகுதி மக்கள் வலியுறுத்தினர்.
பென்ஷன் பைசா வாங்கிட்டு கூட்டு விளையாடிட்டு அவங்க மருமகளும் வந்து கொண்டு போட்டுட்டு குடலை போய் சாப்பாடு வாங்கிட்டான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ காலில் ரொம்ப வீக்கமாக இருக்குது, ரொம்ப வலியில் அவசப்படுறாங்க. அக்கம் பக்கம் ஊருக்காரங்க ஏதாச்சும் கொடுத்தா அதை வந்து பார்க்கறது யாரும் இல்லை. ஆகையால் அரசாங்கம் இவங்க பிள்ளை மேலே நிறைய எடுத்து ஒன்றில் உங்கள் பிள்ளைங்கள யாரோ வந்து கூட்டு போய் பார்க்கணும், இல்லைன்னா அரசு காப்பத்தில் எங்கே சேர்க்கறது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாற்று துணி கூட இல்லாமல் பெற்ற பிள்ளைகளால் ஒதுக்கப்பட்டு தனிமையில் நோய்வாய்ப்பட்டு அவதியடைந்து வரும் இந்த மூதாட்டிக்கு தொண்டுள்ளம் கொண்ட நல்லவர்கள் உதவ வேண்டும் என ஊர் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் சஜய்குமார்.